ஆசீர்வாதம் என்பது பணத்தில் மட்டுமல்ல. பணம் வைத்திருக்கிற எத்தனையோ பேர் நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள். ஆஸ்திகளை வைத்திருக்கிற எத்தனையோ பேர் அனாதைகளை போல வீடுகளில் இருக்கிறார்கள். எத்தனையோ படிப்புகளை படித்து பட்டம் வாங்கி புகழ் பெற்ற எத்தனையோ பேர் அந்த பணத்தினால் புகழினால் அவர்கள் இருதயத்திலே சந்தோஷம் இல்லை. ஒரு மருத்துவரை நான் அறிவேன். நான் ஒரு வாலிப பிராயத்தில் இருக்கிற காலத்தில் அவர் அறிவேன். அவர் இருதய மாற்று அறுவை சிகிச்சையில மிகவும் நிபுணர். அவரை மாதிரி ஒருத்தர் கிடையாது. அவர் தான் நம்பர் 1. அப்படி இருந்த அந்த மனிதன் திருமணமே செய்து கொள்ளவில்லை. திடீரென்று ஒரு நாள் அவர் தற்கொலை பண்ணி இறந்து போய்விட்டார். அவர் எழுதி வைத்திருந்தார் அவருடையதான டேபிள் மேலே உள்ள பேப்பர்ல, எனக்கு மனதிலே சமாதானம் இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை, தனிமை, நான் என் உயிரை மாய்த்துக் கொள்கிறேன். அநேகருக்கு இருதய மாற்று அறுவை சிகிச்சை செய்தவர், எத்தனையோ பேருடைய இருதயத்தில் அவர் இருந்த வியாதிகளை குணமாக்கினவர். அவருக்கு தனிமையிலே என்ன செய்ய வேண்டும், அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த துயரத்தை மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாதபடி அவர் மரித்து போனார். அது பேப்பர்லாம் வந்துச்சு. எதுக்கு சொல்றேன்? அதிக படிப்பு, அதிக பணம், அதிக ஆஸ்தி, அதிக புகழ் எதுவுமே உங்க வாழ்க்கையிலே சமாதானத்தை தராது. அந்த வாழ்க்கையிலே நிம்மதியை தராது. இன்னைக்கு அந்த உலகம் புரிந்து கொண்டது. அதை உலகம் புரிஞ்சுக்கிச்சு. உலகத்தில் உள்ள எத்தனையோ பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் பேசும்போது சொல்லுகிறார்கள், ஒரு நாட்டின் இளவரசி, அவருக்கு புற்றுநோய் வந்து விட்டது. புற்றுநோய் முடிந்து இப்பொழுது கொஞ்சம் ஓரளவுக்கு சுகமாகி விட்டார். அவர் சுகமான போது அவரிடத்தில் பேட்டி கண்டார்கள். உங்களுக்கு அந்த புற்றுநோய் காலத்தில் எப்படி இருந்தீர்கள், உங்கள் மனநிலை எப்படி இருந்தது என்று சொல்லி. அப்பொழுது அந்த இளவரசி சொன்னார், அந்த நோய் வந்தபோதுதான் யார் நண்பர்கள், யார் எதிரிகள், பணம் என்ன செய்யும், எல்லாவற்றையும் நான் தெரிந்து கொண்டேன். இந்த வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் அல்ல. இது ஒரு நாட்டின் இளவரசி சொன்ன வார்த்தை. கவனித்து பாருங்கள். இது உலகம் புரிந்து கொண்டது. உலகத்தில் உள்ளதான பெரியோர்களுக்கு அது தெரிந்திருக்கிறது. ஆனால் கடைசி காலத்தில் சபைக்கு தெரியவில்லை. சபை பணத்திற்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறது, புகழுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறது, ஆஸ்திகளுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறது.